அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, நம்ம வீட்டு இபி பில் அமௌண்ட்டை எப்படி பாதியா குறைக்கலாம் அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஒரு வீடியோ வந்து இந்த இபி பில்லு எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றது ஒரு வீடியோவும், இன்னொரு வந்து எப்படி எனர்ஜியை நம்ம வீட்டில் சேவ் பண்ணலாம், அதாவது மின்சாரத்தை எப்படி நம்ம சேமிக்க முடியும் நம்ம வீட்டில் அப்படின்றது 2வது வீடியோ. ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்குங்க. இந்த ஒரு வீடியோ சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இபி பில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு எப்படி பில் அமௌண்ட் வருது, 500க்கு மேலே ஜஸ்ட் ஒரு யூனிட் போனால் கூட எக்ஸ்ட்ரா எப்படி பில் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இபி பில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அந்த யூனிட்ஸ் 1 யூனிட் 5 யூனிட் எல்லாம் எப்படி மின்சாரத்தை சேமிக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் தொடர்ந்து இந்த சேமிக்கத்தை பற்றி யோசிங்க. ஏன்னா இபி பில் அமௌண்ட்டு எக்கச்சக்கமாக போயின்னு இருக்குது இப்போல்லாம் நமக்கு. ஏன்னா வீட்டில் லாக்டவுன் பீரியடில் இன்னும் எக்ஸஸாக நம்ம ரொம்ப மின்சாரத்தை யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். அதுக்காக தான் திரும்ப நான் இது சம்மந்தமான வீடியோ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கறதால நான் திரும்பவும் இது சம்மந்தமான வீடியோவாக போட்டுன்னு இருக்கேன். இது 3வது வீடியோவாக இது இருக்குது. சரி, எல்லாமே நான் பண்ணிட்டேங்க. வீட்டில் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனாலும் 500 யூனிட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 500 மேலே எக்ஸஸ் ஆகும்போது என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 1000க்குள்ளே இருந்துனாவே 1000 யூனிட் ரீச் ஆனாவே நீங்கள் 5000 கட்ட வேண்டியிருக்கும். சப்போஸ் 500க்கு மேலே ஒரு 5 யூனிட் 10 யூனிட் 600 யூனிட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அப்பவும் நீங்கள் வந்து 3000 கிட்ட கட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 500க்குள்ளே இருந்தால் அது வந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். ஏன்னா டேரிஃப் ரொம்ப கம்மி, யூனிட் ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு 100 யூனிட்டுக்கு 0ன்னு வச்சுங்க, சப்சிடி 0 நம்மளுக்கு. 100லேருந்து 200க்கு வந்து 1000 ரூபா அப்படி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 1 ரூபா ஒரு 100 யூனிட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகி இந்த டேரிஃப் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது வந்து அந்த கால்குலேட் பண்ணிங்கன்னா வந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான் வரும் 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால். 500 மேலே கொஞ்சம் எக்ஸஸாக போனாவே அந்த ஒவ்வொரு யூனிட்டும் 500 யூனிட் மேலே போகிற ஒவ்வொரு யூனிட்டும் 6 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 6 ரூபா 60 காசு சார்ஜ் பண்ணுறாங்க. 500க்குள்ளே இருக்கிற யூனிட்லையும் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுது. 500 யூனிட் மேலே எப்போ கன்சம்ஷன் ஆச்சோ அது டேரிஃபே மாறிடுது மொத்தமாக. அது நீங்கள் அந்த டேப்லெட் சார்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் ஒரே ஒரு இபி மீட்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து ஒரு 1000 யூனிட் கிட்ட போயினே இருக்குது, இல்லை எனக்கு 600 யூனிட் தான் சார் போகுது அப்படின்னா கூட அதுக்கு ஒரே ஒரு சிறந்த ஐடியா என்னன்னா, நீங்கள் அடிஷ்னல் மீட்ரு அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. அதுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் ஒரு ரேட்டும் 3 ஃபேஸ் இருந்தால் ஒரு ரேட்டும் இருக்கும். நீங்கள் வேறு வழி இல்லை, இனிஷியலாக காசு நீங்கள் அதை வந்து அமௌண்ட்டை அது செலவழிக்கிறதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இதில் ரொம்ப சேவிங் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு அடிஷ்னல் மீட்டர் வாங்கினீங்கன்னா 2த்துக்கும் சேர்த்து நீங்கள் 1000 யூனிட்டுக்குள்ளே வருது அப்படின்னா, இப்போ ஒரு மீட்டரில் வந்து 500க்குள்ளேயும் இன்னொன்றுலையும் 500க்குள்ளேயும் வந்ததுன்னா மொத்தமே உங்களுக்கு 2000 தாண்டாதுங்க அமௌண்ட்டு. ஆனால் இதே ஒரே மீட்டரில் நீங்கள் 1000 யூஸ் பண்ணிங்கன்னா 5000 ரூபாய் வரைக்கும் போகும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுங்க. இது முக்கியமான சிறந்த ஐடியா. இதை வந்து நிறைய பேர் இன்னும் செயல்படுத்தாமே இருக்கிறாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க இது கண்டிப்பாக பண்ணுவாங்க. சரிங்க, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, ஒரே ஒரு போர்ஷன் தான் இருக்குது, 1 மீட்டர் கனெக்ஷன். எனக்கு வந்து அடிஷனல் மீட்டர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் லோடு உங்கள் 1000 யூனிட் போகுதுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி கேட்டு வாங்கலாம். இன்னொன்று, உங்கள் வீட்டு மோட்ரு, அப்புறம் வந்து பம்பு, அந்த மோட்டர் இருக்கு இல்லையா, அந்த பம்பு சைடில் லைட்டிங், இதெல்லாம் காமன் ஏரியா லைட்டிங் சொல்லி நீங்கள் அடிஷ்னலாக கேட்டு பாருங்கள், கொடுக்கத்தான வாய்ப்பு அதிகமாகுது. அப்படி இல்லாத பட்சத்தில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் ரூம் மாதிரி காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடிஷ்னல் மீட்டர் கிடைக்கும். அது சில பேர் அடிஷ்னல் ரெண்டல் போர்ஷன்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அவங்களே சில பேர் வந்து அடிஷ்னல் மீட்டர் வாங்காமல் இருக்கிறாங்க. அவங்களாம் இதை அடிஷ்னலாக மீட்டர் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங் அதிகமாக இருக்கும். இது ஒரு சூப்பர் ஐடியா. இதை புரிஞ்சுங்க, செயல்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.